ஒரு சிம்பிள் லாஜிங்க, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு சாணி கூடக்கூடியா சாணி அள்ளி அள்ளி எடுத்து போய் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஒரு 2 வருஷத்தில் அந்த ரூம் நிறைஞ்சிடுது. சரி, இப்போது திருப்பி உங்களை அந்த ரூமில் இருக்க சாணியெல்லாம் கிளியர் பண்ண சொல்கிறாங்க. கிளியர் பண்ண சொன்னால் எத்தனை நாள் ஆகும்? சேம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு 2 வருஷம் தானே ஆகும். இல்லை நான் ஓவர் டைம் பண்ணுறேன் அப்படின்னா 1 வருஷம் ஆகும். இதுதான் லாஜிக்கு. இவ்வளோ தாங்க விஷயம். அந்த சாணின்றது நீங்கள் பண்ண பாவங்கள். அந்த 8 மணி நேரன்றது எத்தனை நாளாக நீங்கள் பாவம் பண்ணீங்க, இவ்வளோ தான். ஓகே, நீங்கள் போன ஜென்மம் ஃபுல்லாக பாவம் பண்ணியிருந்தா அடுத்த ஜென்மம் ஃபுல்லாக அந்த புண்ணியம் பண்ணி தான் அந்த பாவத்தை தீர்க்க முடியும். இந்த கோயிலுக்கு போங்க, இங்கே ஒரு வேலைக்கு ஏற்றுங்க, இல்லை இவங்களுக்கு ஒரு வேளை சோறு போட்டுருங்க, உங்கள் ஒட்டுமொத்த பாவம் தீந்துரும்னு யாருன்னா சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது உண்மையும் கிடையாது. எவ்வளோ நாள் நீங்கள் பாவம் பண்ணீங்களோ அவ்வளோ நாள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் புண்ணியம் பண்ணியே ஆகணும். இதுதான் நிதர்சனமான உண்மை.